வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3 ரோல் குடைகளோட மாடல்ஸும் அதோட கலர் காம்பினேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இதில் 3 குடைகள் இருக்குது. ஒன்றும் டிஃப்ரெண்ட் மாடல். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பார்த்துருப்போம். இப்போ திரும்ப யூடியூப்பில் பார்த்துட்டு திரும்ப நம்மகிட்ட கேட்டிருக்க ஆர்டர்ஸ் தான் இது எல்லாமே. ஒன்று டாட் மாடல், இன்னொன்று செக்குடு டைப்பு, இன்னொன்று பார்டர் டைப்பு. இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் மாடலில் போட்டிருக்கோம். இன்றைக்கி இதில் காமனாக என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் இன்றைக்கி இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இதை பார்க்க போகிறோம். இது பாருங்கள், எல்லோ அண்டு க்ரீன் கலர் டாட் மாடல், ரெட் அண்ட் ப்ளூ செக்குடு மாடல், க்ரீன் அண்ட் சாண்டில் பார்டர் டைப் மாடலில் போட்டிருக்கோம். நாட்ஸ் எல்லாமே நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அப்போனா தான் கூட பெரிய கூடன்றதுனால நல்லா ஸ்டிஃபாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த குடைகள் எல்லாமே மார்க்கெட் சைஸுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த குடைகளில் நம்ம என்ன காமனாக பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். எப்போயுமே பேஸ் போட்டு முடித்ததும் இந்த மாதிரி குச்சி சொருகிடுவேன். அட்டை போட்டாலும் போடாட்டியும் நம்ம குச்சி சொருகிடணும். அப்போ தான் ஹைட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளுக்கு அப்படி மடங்கி வராது. அதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு தான் நான் போடுவேன். டாட் மாடல் கூடைக்கும் நான் ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன். அதாவது ஒவ்வொரு லைன் கட் பண்ணி தான் நான் இந்த கூடையை நான் போட்டிருக்கேன். ஒரு லைன் க்ரீன், ஒரு லைன் எல்லோ அப்படின்னு போடுறப்ப நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். அந்த வயரையும் நல்லா சொருகிறப்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இது பாருங்கள், ஹேண்டில் சைடாக இந்த மாதிரி சொருகிக்கோங்க. அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணுவோம்ல வயரும், அதுவும் மிச்சம் இருக்கிற எல்லா வயரையும் நீங்கள் சொருகிருங்க. அப்போனா தான் பெரிய குடைகள் போட கிரிப்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஹேண்டிலும் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக போட்டுக்கணும். அப்போனா தான் இந்த நல்லா கீழே இறக்கி நான் கட்டியிருக்கேன் பாருங்கள் எல்லா நாட்ஸுக்குமே அந்த ஹேண்டிலுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இந்த கூடைக்கு மட்டும் நம்ம 31 வயர் நம்ம கட் பண்ணியிருப்போம். க்ரீனில் 16 வயர், எல்லோவில் 15 வயர், 8.25 அடியில். பேஸ் 13 லைன் போட்டுக்கோங்க. அந்த 13 லைனுமே டாட் மாடலில் தான் போடணும். நம்ம ஒரு லைன் க்ரீன்னா ஒரு லைன் எல்லோ, அந்த மாதிரி மாற்றி நீங்கள் போட்டுக்கணும். அப்போனா தான் இந்த கூடையோட அந்த டாட் மாடல் எல்லா பக்கமுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஹைட் 29 லைன் போடணும். ஒரு லைன் க்ரீன், ஒரு லைன் எல்லோன்னு கட் பண்ணி அந்த ஜாயின் பண்ணிவிட்டு லேடர் நட் போடுறதுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம போடுவோம்ல, அது மாதிரி போட்டிங்கன்னா கூடையோட ஃபினிஷிங் நல்லா நீட்டாக கிடைக்கும். கூடையோட வயர் எல்லாமே ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போனா தான் மேடு பள்ளம் இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக ஒரே மாதிரியாக அந்த மாதிரி கூடைகள் கிடைக்கும் உங்களுக்கு. இது எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராகவே இருக்கும் இந்த டாட் மாடல். அதனால் பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி நீங்களும் போட்டு பார்க்கலாம். 2 நாட்டிலேருந்து வயர் எடுத்து இந்த மாதிரி 2 வேர் ஹேண்டில் போட்டிருக்கேன். எஸ் டைப் ஹேண்டில். இந்த 2 வேர் ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ இருக்கும். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து இந்த கூடை பார்த்திங்கன்னா அதோட ஹைட்டெல்லாம் பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா கூடைகளுக்கும். இது செக்குடு மாடலில் போட்டிருக்கேன். 2 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 18 வயர் ரெட்டு, ப்ளூ வயர் 12 வயர், 8.25 அடியில் எடுத்துக்கோங்க. இது ஒரு டார்க் கலர்னே சொல்லலாம். ரெட்டும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்க டார்க் கலரு. கூட டார்க்காக கேட்குறவங்க, அழுக்கு தாங்குற மாதிரி கேட்குறவங்கலாம் இந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பேஸ் 13 லைன் போட்டுக்கணும். அதுவுமே செக்குடு டைப்பில் நீங்கள் போட்டுக்கணும். ஹைட் 29 லைன் போடணும். நான் 5 ஸ்ப்ளிட் பண்ணி நான் போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டுட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொருகிக்கோங்க. ஏணிப்படி முடிச்சு தான் நான் போட்டிருக்கேன். 2 வேர் ஹேண்டில் தான். இந்த கூடைக்கும் சேம் அதே மாதிரி பிளெயினாக வர இடத்துல இந்த மாதிரி பூ டிசைன் நான் போட்டிருக்கேன். நான் அது கான்ட்ராஸ்ட்டாக ஒயிட் கலரில் வரணும்னு அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நான் சைடாக இந்த மாதிரி சொருகிக்கோங்க. அப்போனா தான் கூட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், அடுத்து சாண்டில் வித் க்ரீன் கலரில் போட்டிருக்கேன். பார்டர் டைப் கூட மாதிரி. சாண்டில் 10 வயர் எடுத்துக்கோங்க. க்ரீன் 20 வயர் எடுத்துக்கோங்க. மொத்தம் 30 வயர், 8.25 அடியில். பேஸும் 13 லைன் போட்டுட்டு ஹைட் 29 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. இது பாருங்கள், பிளெயினாக இடத்துல இந்த மாதிரி 2 பக்கமுமே நான் பூ டிசைன் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக. சேம் அதே சாண்டில் கலர்லேயே நான் வச்சு பண்ணியிருக்கேன். நான் ஹேண்டில் பார்த்திங்கன்னா 2 வேர் ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ஹேண்டில் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்கி போடுங்க. அப்போனா தான் இன்னும் கொஞ்சம் நம்ம சைடாக சொருகிறப்ப அந்த மேலேருந்து சொருகிறப்பெல்லாம் கிரிப்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். உள்ளே பாருங்கள் நல்லா ஹைட்டாகவே இருக்கும். அதனால் நீங்கள் மார்க்கெட்டுக்கெலாம் கொண்டுட்டு போகிறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி 3 ரோலில் நீங்களும் பெரிய குடைகள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மாடல்ஸ். இதே இது 2 ரோலில் 2.5 ரோலில் நம்ம நிறைய மாடல்ஸ்
பார்த்துருக்கோம். அதையே நீங்கள் வந்து இந்த 3 ரோல் கூடைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.